மக்களை, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியையே மயான பூமியாக மயான காடாக மாற்றி பிளந்துண்ணி ராஜாவாக பிளந்துண்ணி அரசனாக ஒரு நாட்டுடைய அதிபர் ராஜபக்சே எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் சர்வதேச சமூகத்திற்கு அச்சம் கூட படாமல் இந்த கொடுமைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இலங்கையிலே அரங்கேறும் என்று சொன்னார். நம்முடைய தமிழ் மக்கள் என்பதால் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மூலையில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தாலும் அந்த கொடுமைகளை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது உழைப்பாளி மக்களுடைய கடமை என்ற முறையிலே தான் நாம் இந்த கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாம் இலங்கையிலே இழைக்கப்படுத்தக்கூடிய கொடுமைகளை, ராஜபக்ச அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த மனித உரிமை மீறல்களை எல்லாம் தமிழகத்திலே தொடர்ந்து இயக்கங்களின் மூலம் சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட, இன்றைக்கு ஐநா சபை நியமித்திருக்கக்கூடிய இந்த 3 பேர் கொண்ட குழு ஒரு அறிக்கையாக ஆதாரப்பூர்வமாக அந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்த பிறகு, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கூற்றுக்கள் எல்லாம், இலங்கை அரசை பற்றி நாம் தொடர்ந்து கூறி வருவவைகள் எல்லாம் எவ்வளவு உண்மையானது, இலங்கை அரசாங்கம் சொல்வது எவ்வளவு பொய்யானது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஐநா சபையினுடைய அந்த மூவர் குழுவுடைய அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இங்கே கூட ஐநா சபையினுடைய குழுவுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு, ராஜபக்சே கூட நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய நடந்த அந்த மேதின பேரணியை 1ஆம் தேதி இலங்கையில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பேரணியாக இருக்க வேண்டும், ஐநா சபை குழு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் சரி செய்வோம் என்பதாக அவருடைய அறிக்கை இல்லை. மாறாக ஐநா குழுவிற்கு புத்தி புகட்டக்கூடிய வகையில் இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த பேரணி அமைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய வகையில், மீண்டும் தமிழ் மக்களை மிரட்டக்கூடிய வகையில் அந்த ஐநா சபை அறிக்கை வந்த பிறகும் கூட ராஜபக்சே பேசுகிறார் என்று சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய கொடுமை அங்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு மே மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் வரை 9 மாத காலத்தில் 3,30,000 மக்கள் ஏதாவது ஒரு விதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐநா சபையினுடைய அறிக்கை கூறுகிறது. நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட ஐநா சபையினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த கடைசி இறுதிக்கட்ட போர் நடந்த அந்த 1 மாத காலத்தில் மட்டும் 30,000க்கும் 40,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பார்க்கின்ற பொழுது ராஜபக்சே மறுக்கிறார். ஐநா சபையினுடைய குழுவுடைய அறிக்கையை அவர் மறுத்தாலும் கூட, லண்டனில் இருந்து வெளிவரக்கூடிய தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியிலிருந்து வரக்கூடிய சேனல் 4 என்ற அந்த தொலைக்காட்சி சேனலில் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். 2008ஆம் ஆண்டு வன்னி பகுதியிலே மட்டும் 2008ஆம் ஆண்டு மே மாதம் வன்னி பகுதியிலே மட்டும் வசித்திருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை, தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை, இலங்கை அரசாங்கத்தினுடைய மக்கள் தொகை பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை 4,30,000 பேர். அந்த தொலைக்காட்சி சேனல் கூறுகிறது. 4,30,000 பேர் இந்த இறுதிக்கட்ட போர் நடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு அந்த வன்னி பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என்று இலங்கை அரசாங்கம், ராஜபக்சே அரசு கொடுக்கக்கூடிய கணக்கே என்ன தெரியுமா? 2,90,000 பேர் தான் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருந்த அந்த 4,30,000 பேரில் 2,90,000 பேர் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் 1,40,000 பேர் எங்கே போனார்கள்? ஐநா சபையினுடைய அறிக்கை 40,000 பேர் என்றுதான் படுகொலை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை சொல்லுகிறது. ஆனால் லண்டன் தொலைக்காட்சி சேனல் 4 40% மக்கள், மொத்த மக்கள் தொகையில் அந்த வன்னி பகுதியில் இருந்த மொத்த மக்கள் தொகையில் 40% மக்கள், 100க்கு 40 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று இலங்கை அரசாங்கத்தை கேட்டால் சொல்வதற்கு அவர்களிடம் கணக்கில்லை. ஆளை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர்களிடம் நம்முடைய தமிழ் மக்கள் இல்லை என்று சொன்னால்,
ஆக இந்த எண்ணிக்கை 40,000-ஆ, 50,000-ஆ, 60,000-ஆ, 1 லட்சமா, 2 லட்சமா என்று புள்ளிவிவர கணக்கல்ல. அங்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுமை என்பது இன்றைக்கு சர்வதேச சமூகமே இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கிளர்ந்தெழுகிறது என்று சொன்னால் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ராஜபக்சே அரசாங்கம் ஐநா குழுவிற்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுகிறார்? அல்லது தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் நடத்தக்கூடிய இயக்கங்களுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் தமிழ் மக்கள் மீது எந்த விதமான கொடூர யுத்தத்தையும் நடத்தவில்லை. நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை முழுவதும் மனிதாபிமான அடிப்படையில் அந்த மக்களை விடுதலை புலிகளிடமிருந்து மீட்பதற்காக மனிதாபிமான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோமே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்ப விரும்புகிறது. 1,30,000 பேர் இன்றைக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதிவேட்டின் அடிப்படையிலேயே தொலைந்து போயிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி கொலை செய்வதுதான் மனிதநேய நடவடிக்கையா? கூட்டம் கூட்டமாக கொண்டு கொடுப்பதுதான் ராஜபக்சே அவர்களே உங்களுடைய மனிதநேய நடவடிக்கையா? இதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்றால் அந்த மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஏதோ சர்வதேச நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏதோ சர்வதேச அளவிலே இலங்கை தமிழ் மக்களும் சிங்கள உழைப்பாளி மக்களுமே சேர்ந்து இலங்கை அரசாங்கத்திற்கு நிச்சயமாக புத்தி புகட்டுவார்கள். அந்த கடமையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கம் நிச்சயமாக செய்யும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். இதே இடத்துல ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் போனால் ஏராளமான செய்திகள், அவதூறுகள். இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதெல்லாம் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உண்மையான அரசியல் தீர்வை சொல்லி, உண்மையான அந்த மக்களுக்கான நலனை சொல்லி போராட்ட களத்திலே இறங்கியிருக்கிற இயக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு எங்கள் மீது எடுத்து வைக்கக்கூடிய அவதூறு என்ன? ஏதோ இந்த பிரச்சனையில் சீனா வந்து இலங்கைக்கு ஆதரவாக இருக்கிறதா? ஏதோ இந்த பிரச்சனையில் ஐநா சபை ஒரு தீர்மானத்தை போடுவதற்கு தடை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்த்து எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஒரு நாட்டுடைய உள்நாட்டு விவகாரம் என்று சொல்லுகின்ற போது அந்த பிரச்சனையிலே சர்வதேச சமூகம் எச்சரிக்கை உணர்வோடு சில அணுகுமுறைகளை கையாளுகின்ற பொழுது அதை கொச்சைப்படுத்துவது என்பது ஜனநாயக இயக்கத்திற்கும் நல்லதல்ல, உழைப்பாளிகளுடைய நலன்களுக்கும் நல்லதல்ல. இதுவரை அப்படிப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இலங்கை தமிழ் மக்களை இன்றைக்கு அனாதையாக நிறுத்தி இருக்கிறது. அப்பொழுதும் சொல்லுவோம், இப்பொழுதும் சொல்லுவோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே தோழர்கள் எடுத்துக் கூறிய அந்த இந்திய அரசு வேடிக்கை பார்க்கலாமா என்ற கேள்வி இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் அதிகமாக எழுப்ப வேண்டும். 1960ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் நடந்தது. ஏதோ இந்திய அரசு தலையிட முடியாது என்பதெல்லாம் அல்ல. சாஸ்திரிக்கும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கு ஒரு ஒப்பந்தம் நடந்தது, அதை விட்டுவிடுங்கள். 1987ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஒப்பந்தம் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தம் என்பது நடந்தது. அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான கூறுகள் என்ன? இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அரசியல் தீர்வு அதை மையமாக வைத்துதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அரசியல் தீர்வை கூறுகிறோம் என்று சொன்னால், இலங்கையினுடைய அரசியல் அமைப்பினுடைய ஒரு பாகமாக தமிழ் மொழியும் தமிழ் இனமும் அங்கீகரிக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பது ஜெயவர்தனா அரசுடைய அந்த ஜெயவர்தனாவுக்கு ராஜீவுக்கு நடந்த அந்த முத்தரப்பு ஒப்பந்தம் இருக்கிறது, அதில் இருக்கிறது. தமிழ் மொழிக்கு சட்ட அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதில் இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டும் இணைக்கப்பட்டு ஒரு ஒன்றுபட்ட தமிழ் மாநிலம் அங்கே உருவாக வேண்டும் என்று அந்த தமிழ் மாநிலத்திற்கு அந்த தமிழ் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சராக இருப்பார். ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே எப்படி இந்தியா என்ற ஒன்றுபட்ட நாட்டிற்குள்ளே தமிழ் மாநிலம் இன்றைக்கு இருக்கிறதோ, 13ஆம் தேதி எப்படி நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ அப்படி ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு தமிழ் மாநிலம் தேவை என்ற அந்த ஒப்பந்த சரத்துகள் இருக்கிறது. நான் கேட்க விரும்புகின்றேன் காங்கிரஸ் கட்சி நண்பர்களை, இந்திய அரசாங்கத்தை, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை, நீங்கள் போட்ட ஒப்பந்தம் தானே. அந்த ஒப்பந்தத்திற்கு 2006ஆம் ஆண்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனதா விமுக்தி பெருமனா என்ற ஒரு கட்சி எவ்வளவு நாடகம் பாருங்கள். அந்த கட்சி 2006ஆம் ஆண்டு ராஜபக்சேனுடைய ஆலோசனை அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறது. என்ன தெரியுமா? வடக்கு கிழக்கு மாகாண இணைப்பு இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதற்கு தடை வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராஜபக்சே கையசைக்கிறார், கண்ணசைக்கிறார். உச்ச நீதிமன்றம் என்ன தெரியுமா செய்கிறது? அந்த ஜனநாயக முக்தி பெருமனா என்ன கேட்டதோ அதை கொடுக்கக்கூடிய வகையில் வடக்கு கிழக்கு மாகாண இணைப்புக்கான அந்த ஒப்பந்த சரத்து இருக்கிறது, அதற்கு தடை விதிக்கிறது. நான் கேட்க விரும்புகின்றேன், இவ்வளவு கொடுமைகள் அந்த தமிழ் மக்களுக்கு அங்கே இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் நீ போட்ட ஒப்பந்தத்திற்கு அங்கே உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு உன்னுடைய இந்திய இலங்கை உறவை நீ பயன்படுத்த வேண்டாமா? அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நீ பாதுகாப்பதற்கு தலையிட வேண்டாமா? நீ போட்ட ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களை அமல்படுத்துவதற்கு நீ முன்முயற்சி எடுக்க வேண்டாமா? இல்லை என்றால் உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவை மறுபரிசீலனை செய்வோம் என்று ஒரு நிர்பந்தப்படுத்த வேண்டாமா என்ற கேள்விக்கு இன்று வரை காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களிடமோ அவர்களை ஆதரிப்பவர்களிடமோ அல்லது தமிழகத்திலே தமிழ் மக்களுக்காக இயக்கங்களை நடத்தக்கூடிய அமைப்புகளிடமோ இன்று வரை இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை இல்லாததுதான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளுக்கெல்லாம் ஊன்றுகோலாக எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த கொடுமைகளை இழைப்பதற்கு அவர்களுக்கு ஆதாரமாக உதவியாகவும் இருக்கிறது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒரு அரசியல் தீர்வு என்று சொல்ல வந்த பொழுது ஏதோ மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வேலை இல்லை, இவர்கள் எப்பொழுதுமே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு அரசியல் தீர்வு என்று சொல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ராஜ்ய ரீதியாக தலையீடு என்று சொல்வதிலே அந்த மக்களுடைய நலன் அடங்கி இருக்கிறது. இங்கிருந்து பீரங்கியை கொண்டு போய், இங்கிருந்து ராஜபக்சவை கொண்டு போய் ஒரு சர்வதேச நீதிமன்றத்திலே அல்லது ஐநா சபை தலையிட்டு ஐநா சபை சொல்வதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே வேதவாக்காக எடுத்துக் கொண்டதில்லை. இந்த விஷயத்தில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை உண்மை என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த இயக்கத்தை தமிழ் மக்களிடம் எடுத்து வைக்கிறது. இதே ஐநா சபை நாளைக்கு காஷ்மீரில் மனித உரிமை மீறல் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? இந்தியாவுடைய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு உயிரையும் கொடுப்பதற்கு செங்கொடி இயக்கம் நிற்கும். அந்த முறையிலே தான் இன்றைக்கு சர்வதேச சமூகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிக்கிறோம். இந்திய நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவது போல் இலங்கை தமிழ் மக்கள் அங்கே நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த ஒப்பந்தம் அமலாக வேண்டும். அவர்கள் விடுதலை புலிகள் இருப்பதை காரணம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் இன்றைக்கு அழிக்கப்பட்ட பிறகு இந்த ஒப்பந்தம் ஏன் அமலாகவில்லை? விடுதலை புலிகள் இன்றைக்கு சிறை வைக்கப்பட்ட பிறகு, அதனுடைய தலைவர் இன்றைக்கு அழிக்கப்பட்ட பிறகு ஏன் அந்த தமிழ் மக்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இன்று வரை கொடுக்கவில்லை? இதுதான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த முழக்கம் என்பது தமிழ்நாட்டுடைய வீதிகள் தோறும், தமிழ்நாட்டுடைய வீடுகள் தோறும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் வேறு எந்த உணர்ச்சி வச பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல், உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் இந்த ஆக்கப்பூர்வமான மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய ஆலோசனைகளின் பின்னால் நின்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் கிளர்ந்திருந்தால் இலங்கை தமிழ் மக்கள் அமைதியான வாழ்க்கையை உருவாக்க முடியும். அந்த முறையில் இலங்கை அரசாங்கத்திற்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய அரசு வலுவாக தலையிட வேண்டும், ஒரு அரசியல் தீர்வுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதற்கு தன்னுடைய ராஜ்ய உறவை நிர்பந்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.